தமிழ் மொழி காலத்தை வென்ற மொழி, சொற்கள் கிடக்கும் சுரங்க மொழி, இலக்கியம் பல இயற்றிய மொழி, கம்பன் கவி பாடிய மொழி, வள்ளுவத்தை விதைத்த மொழி. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற சிறப்பு உடையது தமிழ் மொழி. உலக மக்கள் எல்லாம் அவரவர் தாய்மொழியில் பேசுகிறார்கள். நாம் மட்டும்தான் மொழிகளின் தாயாகிய தமிழ் மொழியில் பேசுகிறோம் என்று ஒரு நிகழ்வில் பெருமையாக கூறினார் நமது துறைமுக தலைவர் அவர்கள். மேலும் ஒவ்வொரு தமிழனும் தன் வாழ்நாளில் சென்று பார்க்க வேண்டிய இடம் கீழடி, அது அன்னை தமிழின் தாய்மடி. 2600 ஆண்டுகளுக்கு மேலான தமிழ் பாரம்பரியத்தை காட்டும் கண்ணாடி. தாங்கள் கூறியதற்கு இணங்க நாங்கள் சென்ற ஆண்டு செப்டம்பர் மாதம் கீழடி சென்று அந்த அற்புதங்களை கண்டோம் ஐயா. எப்போதும் தமிழுக்கும் தமிழ் சங்கத்துக்கும் பெருமை சேர்க்கும் இன்று கணிதத்தின் மகாகவி தினம் ஒரு தமிழ் துளி என்ற 2 அருமையான நூல்களை வெளியிட்டு சிறப்பு சேர்த்த மதிப்பிற்குரிய துறைமுக தலைவர் ஐயா திரு சு. விஸ்வநாதன் இந்திய ஆட்சிப்பணி அவர்களை அரங்கம் முழுவதும் கரகோஷம் ஒலிக்க தலைமை உரையாற்ற வருமாறு மிகவும் அன்போடு வேண்டுகிறோம். அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். மேடையில் வீட்டிற்கும் தலைவர் சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கம் திரு கா. நடராஜன் அவர்களே, தலைமை பொறியாளர் சென்னை துறைமுக ஆணையம் திரு கா. ரவிக்குமார் அவர்களே, தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த அனைவருக்கும் வணக்கம். அவையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், பர்டிகுலராக தமிழ் தாய் வாழ்த்த பாடின சகோதரிகளுக்கு வணக்கம். பண்டைய தமிழகத்தின் நெய்தல் நிலப்பெருமையையும் கடல் கடந்த வாணிப சிறப்பையும் பறைசாற்றும் இடமாக திகழ்வது நமது சென்னை துறைமுகம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற ஔவையின் வாக்கிற்கு உயிர் கொடுக்கும் இந்த துறைமுக வளாகத்தில் இன்று கணிதத்தின் மகாகவி மற்றும் தினம் ஒரு தமிழ் துளி ஆகிய நூல்களை வெளியிடுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். போக்குவரத்து துறையின் மூத்த நிர்வாக அதிகாரி அன்பிற்குரிய திரு நடராஜன் அவர்களின் எழுத்துப்பணி போற்றுதலுக்குரியது. சென்னை துறைமுகம் என்பது வெறும் வணிக மையம் மட்டுமல்ல, அது கலை, கலாச்சாரம் மற்றும் தமிழ் பண்பாட்டின் நுழைவாயில். இந்த துறைமுகத்தின் ஆன்மாவாக திகழ்வது நமது சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கம். நான் 2023ஆம் ஆண்டு இங்கு ஜாயின் பண்ணும்போது நான் திரு நடராஜன் அவர்களிடம் கேட்கின்றேன், இந்த தமிழ்ச்சங்கம் எப்போது நிறுவப்பட்டது? அவர் கூறினார் 1964. நான் குறிப்பிட்ட ஒரு ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கேன், 60 வருடங்களை கடந்து செயல்படும் இந்த தமிழ் துறைமுக சங்கம் தமிழுக்கு ஒரு பெருமையை சார்க்கிறது. உண்மையிலேயே ஒரு சங்கம் 62 வருஷம் சென்னை போர்ட்டில் இருக்குதுங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பெருமையான ஒரு விஷயம். நம்ம திரு ரவிக்குமார் கூறும்போது புவனேஸ்வர் சொன்னார், அவர் சொல்லியிருக்க வேண்டாம், நான் சொன்ன உடனே நான் குவஹாத்தியில் என்ன பண்ணேன், போபாலில் என்ன பண்ணேன்னு என்னுடைய மன அலைகள் அங்கே செல்ல ஆரம்பித்து விட்டது. குவஹாத்தி நான் கமிஷனராக இருக்கேன், கார்ப்பரேஷன் கமிஷனர். அங்கேயும் குவஹாத்தி தமிழ் சங்கத்தில் நாங்கள் ஈடுபட்டு நிறைய வேலை செஞ்சோம். அங்கே உடனோடு பணிபுரிந்தவர் தான் திரு உதயகுமார். இந்த ருப்பி சிம்பிள் கண்டுபிடிச்சார் இல்லைங்களா, அது ஒரு தமிழன்.
அவர் வந்து உதயகுமார், அவர் ஐஐடி குவாஹாத்தியில் ஒரு ப்ரொஃபஸர். அங்கே தான் இந்த தமிழ் சங்கத்தின் மூலமாக தான் அவரை நாங்கள் பார்க்கிறேன். அதற்கப்புறம் போபாலில் வேலை செய்கிறதுக்காக மத்திய பிரதேஷ் வரும். மத்திய பிரதேசத்தில் வேலை செய்யும்போது அங்கேயும் ஒரு தமிழ்ச்சங்கம். எங்கே போனாலும் தமிழ்ச்சங்கத்தில் ஆட்கள் இருப்பார்கள். நம்மளுக்குன்னு ஒரு கோயில் இருக்கும், நம்மளுக்குன்னு ஒரு வழிபாட்டு தலங்கள்லாம் இருக்கும். போகும்போது மக்களோட இணைந்து பார்க்கறது என்றைக்குமே ஒரு பெருமையான விஷயமா இருக்கும். நான் பர்டிகுலராக என்ன பண்ணேன், மத்திய பிரதேஷில் சென்னை துறைமுகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி 3 வருடங்கள் நான் சுற்றுலாத்துறையின் செக்ரட்டரியாக இருந்தேன், மேனேஜிங் டைரக்டராக இருந்தேன். ஸோ எனக்கு கீழே நிறைய சுற்றுலா தலங்கள் இருந்தது. யாருக்காவது எங்கேயாவது டைகர் பார்க்கணுன்னா அதற்குரிய ஸ்தலம் வந்து மத்திய பிரதேஷ் தான். நீங்கள் போனீங்கன்னா அப்படி நடந்து போயிட்டுருக்கோம், அப்படியே பார்த்துட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி சுற்றுலா தலங்கள் எல்லாமே நம்ம இருக்கும்போது பொங்கல் விழாவை நான் கொண்டாடினேன். மத்திய பிரதேஷில் சுற்றுலா டிபார்ட்மெண்ட் மூலயமா பொங்கல் விழா பண்ணோம். சித்திரை 1ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு திருவிழா அன்னைக்கும். ஸோ நம்ம மக்களுக்கு எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு தேவை என்ன, நல்ல சாப்பாடு. வாழை இலை போட்டு அறுசுவை விருந்து சாப்பிடுவது தான் நமது மக்களுடைய ஃபஸ்ட்டு. நாங்கள் ஃபேமிலியாக ஒரு தடவை ஒரு அஃபிஷியல் விசிட்டாக கொரியா போயிருந்தோம். ஸோ ஒருத்தங்களுக்கு வேலை இருந்தது, நாங்கள்லாம் மற்றலாங்கெல்லாம் அப்படியே ஃபேமிலியாக ஜாயின் பண்ணிட்டோம், நாங்களும் வரோம் அப்படின்ட்டு. கொரியா போயிட்டு செகண்ட் டே வந்து பசங்களாம் சொல்லிட்டாங்க, தோசை எங்கப்பா கிடைக்கும், தோசை இல்லாமல். ஸோ அப்படிப்பட்ட நம்ம போபாலில் தமிழ் சங்கத்தையும் கூப்பிட்டு சுற்றுலா டிபார்ட்மெண்ட் மூலயமா பொங்கல் மற்றும் தமிழ் புத்தாண்டு டைமில் 2 தடவை பெரிய அறுசுவை விருந்து போட்டோம். இன்ஃபேக்ட் எங்கள் சுற்றுலாவோட ஈவெண்ட்டில் அது ஒரு பெரிய ஹைலைட்டு. நிறைய தமிழ் மக்கள் கிட்டத்தட்ட 600 பேர் 700 பேர் வந்து சாப்பாட்டுக்காக வந்துட்டு போனாங்க. அப்படி வரும்போது ஒவ்வொருத்தங்களும் மற்றவங்களை அறிமுகப்படுத்தி, அந்த அறிமுகப்படுத்தல் மூலியமாக அது ஒரு நல்ல ஒரு நட்பாக மாறியது. அது இன்றைக்கும் எனக்கு பெருமையான விஷயம். ரவிக்குமார் அவர்கள் கூறியதனால் இது எனக்கு மன அலையில் வந்ததனால் கூறுகின்றேன். புறநானூற்றின் 30வது பாடலின் வரிகள் உறையூர் முதுகண்ணன் சாத்தனாரால் சோழன் நலங்கிளியை புகழ்ந்து பாடப்பட்டது. கூம்போடு மீப்பாய் கலையாது மீசை பரந்தோண்டாது புகார் புகுந்த பெருங்கல தகார் இடைப்புல பெருவழி சொரியும் கடல் பல் தாரத்த நாடு கிளவோயே. இந்த வரிகள் என்ன சொல்றதுன்னா, பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கொண்டு வரும் சங்ககால நுட்பத்தை அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து என்றைக்குமே ஒரு துறைமுகத்தில் இருக்கிறது என்றைக்குமே ஒரு பெருமையான விஷயம். நான்லாம் சென்னை துறைமுகத்தில் வேலை செய்வேன் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை. 2021, 25 அந்த டைமில் அப்ளிகேஷன்ஸ் வரும்போது தான் பார்த்துருக்கோம் இல்லையா. 2001, 2005 நம்ம காலேஜ் படிக்கும்போது இந்த வழியாக போகும்போது என்றைக்குமே அந்த மெயின் ரோடு அந்த ஃப்ளைஓவரில் நின்று சென்னை துறைமுகத்தை பார்ப்பது ஒரு அழகு. எவ்வளோ பேர் அதை அனுபவித்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. அந்த ஃப்ளைஓவரில் பைக்கில் போகும்போது ஒரு செகண்ட் நின்று அந்த லைட்டில் சென்னை துறைமுகத்தின் பெரிய பெரிய இயந்திரங்கள் வேலை செய்வதை பார்ப்பது நிச்சயமாக மனதை தொடுகின்ற காட்சி. அதே காட்சியைத்தான் இன்றும் நாம் நவீன வடிவில் பார்க்கிறோம். இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க இடத்தில் தமிழ்ச்சங்கம் அமைத்து தமிழை வளர்ப்பது என்பது நமது வேர்களை பாதுகாக்கும் செயலாகும். கடல் கடந்து வணிகம் செய்த தமிழர்களின் மரபை இந்த தமிழ்ச்சங்கம் இன்று இலக்கிய சேவையின் மூலம் நிலைநாட்டி வருகிறது. இந்த சங்கத்தின் தலைவராக பொறுப்பு வகிக்கும் திரு நடராஜன் அவர்கள் பணியில் காட்டும் அதே நேர்த்தியை தமிழிலும் காட்டுகிறார். ஒரு சிறந்த நிர்வாகியாகவும் அதே சமயம் ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் அவர் மிளிர்வது நம் திறமைக்கு பெருமை. அவரது உழைப்பில் இன்று மலர்ந்துள்ள கணிதத்தின் மகாகவி ராமானுஜன் பற்றிய அரிய தொகுப்பு தினம் ஒரு தமிழ்குடி அன்றாட வாழ்வில் தமிழின் சுவையை உணர்த்தும் நூல். இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த புக்கை கொடுக்கும்போது ஒரு தடவை பார்த்தேன். அப்போவே தோணுச்சு, ஒவ்வொரு நாளும் இதை படித்தால்
ஒரு புது சிந்தனைகள் நிச்சயம் மனதிற்குள் வரும். நான் எல்லாத்தையும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லோரும் இது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பேஜை வாசிச்சிங்கன்னா 4 லைன் வாசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய திங்கிங் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நான் நடராஜன் யோசிச்சிட்டே இருப்பேன், இவருக்கு எங்கிருந்து டைம் கிடைக்கிது இந்த புக்கெல்லாம் எழுதுறதுக்கு. உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு செயல். இன்ஃபேக்ட் மாதுக்கண்ணனும் சொன்னார் ராமானுஜன் பற்றி. ஸோ நம்ம சென்னை துறைமுகத்தில் வறுமை காரணமாக ஹி ஹஸ் ரிட்டன் அ லெட்டர், இந்த இடத்துல வேலை வேணும் அப்படின்ட்டு. அதுக்கு அந்த லெட்டரை பார்த்துட்டு அவரை நம்ம வேலைக்கு எடுக்கிறோம். மார்ச் 1, 1912 ராமானுஜன் சென்னை துறைமுகத்தில் 3rd கிரேட் கிளர்க் ஆக பணியில் சேர்ந்தார். அப்போ அவருக்கு வழங்கப்பட்ட சம்பளம் 30 ரூபாய். ஸோ துறைமுகத்தின் கணக்கு அதிகாரி மற்றும் பொறுப்பு தலைவர் அவருடைய அபாரமான திறமையை பாராட்டி நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அவர் சொன்ன போல் GH ஹார்டி சேர்மன் மற்றும் பலரோட ஊக்கத்தின் காரணமாக ஈவன் சென்னை பல்கலைக்கழகம் உதவித்தொகை அவருக்கு அளித்தது. இதனால் ராமானுஜனுக்கு ஆராய்ச்சி உதவித்தொகை மூலம் துறைமுக பணியிலிருந்து விலகி முழு நேர ஆய்வில் ஈடுபட்டார். ஏன்னா நம்மளுக்கு மேத்தமெட்டிக்ஸில் நிறைய பண்ணணும்னு ஆசை. அதுக்கு ஆராய்ச்சி பண்ணோன்னா அதுக்கு உரிய ப்ரொஃபஸர்ஸ், யூனிவர்சிட்டி, அந்த என்வரன்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும். அதுக்காக இங்கிருந்து விடைபெற்று அவர் கேம்பிரிட்ஜ் சென்றார். கண்டிப்பாக இந்த புக்கு பெருமையான விஷயம். அண்ட் ராமானுஜனோட பேரில் நம்ம அவங்களுக்கு அந்த ஒரு ரெசிடென்ஷியல் குவார்ட்டர்ஸ் கொடுத்தது சென்னை துறைமுகத்து பெருமை. நம்ம டைமில் அது நடந்ததுங்கிறதுனால உண்மையிலே மிக பெருமையான ஒரு விஷயமாகும். இன்று வெளியிடப்படும் இந்த நூட்கள் நம் துறைமுக ஊழியர்களிடையே மட்டுமின்றி உலகத் தமிழர்களிடையே நல்ல வரவேற்பை பெறும் என்பதில் ஐயமில்லை. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூறும் அறிவு குரலுக்கேற்ப நாம் வாசிக்க வாசிக்க அறிவு பெருகும். திரு நடராஜன் அவர்களின் எழுதுகோள் இன்னும் பல காவியங்களை படைக்க வேண்டும். வள்ளுவர் வாக்கும் சங்கத் தமிழும் நம்மை வழி நடத்தட்டும். நமது துறைமுகத் தமிழ்ச்சங்கம் மென்மேலும் வளரவும் பல நல்ல பேச்சாளர்களை உருவாக்கவும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது தமிழ்ச்சங்கம் செய்து வரும் இந்த இலக்கிய தொண்டு காலத்தால் அழியாத பயனை தரும் என்பதில் ஐயமில்லை. இந்த இனிய விழாவை ஏற்பாடு செய்த தமிழ்ச்சங்க உறுப்பினர்களுக்கும் வருகை தந்துள்ள சான்றோர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ். மிக்க நன்றி ஐயா. சென்னை துறைமுகம் வணிக இடம் மட்டுமல்ல, அது கலை, பண்பாடு, கலாச்சாரத்தின் அடையாளம். சென்னை துறைமுக தமிழ்ச்சங்கம் பெருமைக்குரியது. 60 ஆண்டுகளை கடந்து வீறு நடை போடும் சிறப்புக்குரியது. தமிழர்கள் தமிழர்களின் உணவு பற்றி எடுத்து கூறி புறநானூற்றிலிருந்து ஒரு பாடலை பதிவு செய்து நூலாசிரியரின் சிறப்பை எடுத்து இயம்பி தனது மாணவ பருவத்தில் சென்னை துறைமுக கட்டிடத்தை கண்டு வியந்ததை மகிழ்வோடு பகிர்ந்து அற்புதமாக தலைமையுரையாற்றிய துறைமுக தலைவர் ஐயா திரு சு. விஸ்வநாதன் இந்திய ஆட்சிப்பணி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகள்.